வணக்கம். செய்திச் சுருக்கம். விஜய் விஷயத்தில் ஜாக்கிரதை, கட்சியினரை எச்சரித்த இபிஎஸ். கூட்டணி லிஸ்டில் தாவேக. அதிமுக தலைமை அலுவலகத்தில் வெள்ளியன்று அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடந்தது. அதில் கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசியது பற்றிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பாஜக தரப்பில் நம்மை நிர்பந்தப்படுத்தியும் பயமுறுத்தியும் கூட்டணிக்கு அழைத்து சென்றது போன்ற தகவலை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் பரப்புகின்றன. நம் தொண்டர்கள் மத்தியில் பாஜக மீதான வெறுப்பை அதிகப்படுத்தலாம் என்ற கெட்ட நோக்கம்தான் இதற்கு காரணம். திமுகவினரின் திட்டமிட்ட பிரச்சாரத்துக்கு நம் கட்சியினர் இலக்காகி பாஜக மீது எவ்வித சந்தேகமும் அதிருப்தியும் கொள்ள வேண்டியதில்லை. கடந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போதே பாஜக தரப்பில் நம்மோடு கூட்டணி அமைக்க விரும்பினர். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் நாம் தான் அதை வேண்டாம் என தள்ளி வைத்தோம். அதன்பின் அரசியலில் சூழல்கள் மாறிவிட்டன. இப்போது பாஜகவும் அதிமுகவும் கைகோர்த்தே ஆக வேண்டிய சூழல் உருவாகிவிட்டது. இருதரப்பும் கூட்டணி சேர வேண்டியது காலத்தின் கட்டாயம். பாஜக இல்லாத சூழலில் சிறுபான்மையின ஓட்டுகள் கிடைக்கும் என எதிர்பார்த்தோம். ஆனால் நம் எண்ணமும் இலக்கும் வெற்றி பெறவில்லை. அதனால் அந்த நிலையிலிருந்து நாம் பின்வாங்கிவிட்டதாக அர்த்தமல்ல. பாஜகவுடன் இருந்தாலும் என்றைக்கும் அதிமுக சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். திருமாவளவனை தங்கள் பக்கம் அழைத்து சென்று வலுவான கூட்டணியை கட்டமைக்க விரும்பிய நடிகர் விஜய் முயற்சி எடுபடாமல் போய்விட்டது. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியே வருவதற்கான வாய்ப்பில்லை. அப்படி இருக்கையில் திமுக தலைமையிலான வலுவான கூட்டணியை எதிர்த்து அதிமுக பாஜக போட்டியிட்டாக வேண்டும். இந்த கூட்டணியால் முழுமையாக அதை சாதிக்க முடியுமா என்ற சந்தேகம் நம் கட்சியிலேயே பலருக்கும் வருகிறது. அதனால் நமது கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை இணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. விஜயின் தாவேக உள்ளிட்ட பல கட்சிகளையும் இணைத்து திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை கட்டமைத்து தேர்தலை சந்திக்கவே அதிமுக தரப்பில் விரும்புகிறோம். களத்தில் அதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து நடக்கின்றன. அதனால் விஜய் உள்ளிட்ட கூட்டணியில் சேர வாய்ப்புள்ள எந்த கட்சி மீதும் அதிமுக தலைவர்களும் நிர்வாகிகளும் எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது. தனிப்பட்ட முறையில் விஜய் குறித்து எந்த விமர்சனமும் செய்யக்கூடாது. கட்சியினர் யார் என்ன பேசினாலும் அது எனக்கு வந்து சேரும் என்பதை ஒவ்வொருவரும் மனதில் வைத்து செயல்பட வேண்டும். விரும்பத்தகாத நிகழ்வு என்றால் தலைமையிலிருந்து கடும் நடவடிக்கை உண்டு என பழனிசாமி எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. போர் தொடுக்க வேண்டாம், வைகோ வலியுறுத்தல். பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுத்தால் இருதரப்பிலும் அப்பாவி மக்களும் குழந்தைகளும் பெருமளவு உயிரிழக்க நேரிடும். பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்படும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். போர் தொடுப்பதற்கு பதிலாக பயங்கரவாதிகளின் மறைவிடத்தை கண்டுபிடித்து அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும். பயங்கரவாத அமைப்புகளை ஒழித்து கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். யுத்தம் தொடுக்க வேண்டும் என்று பொறுப்பிலே இருக்கிற மத்திய அமைச்சரவையில் இருக்கிறவர்களும் அதே கோணத்தில் பிரச்சனையை அணுகுவதாக தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் சொல்லி வருகிறார்கள். யுத்தம் என்பது சும்மா எளிதாக வந்துவிட்டு போகிற காரியம் அல்ல. போர் என்று வந்தால் எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டால் நாமும் அப்படிப்பட்ட ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் போது அதே ஆயுதங்களை பாகிஸ்தான் தரப்பிலும் இருப்பதனாலே அவர்களும் பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் குழந்தைகள், தாய்மார்கள், தீவிரவாதத்துக்கு சற்றும் தொடர்பில்லாத அப்பாவிகள் பல்லாயிரக்கணக்கிலே கொல்லப்படுவார்கள். இருதரப்பிலும். அங்கு மட்டுமல்ல, அதன் பிறகு நொறுங்கி போகிற பொருளாதாரம் மீண்டு எழுவதற்கும் சில ஆண்டுகளாகும். ஆகவே இந்த பிரச்சனையில் தீவிரவாதிகளை ஊடுருவி கண்டுபிடிப்பதற்கு பாகிஸ்தான் உடன்பட வேண்டும். அது மற்ற நாடுகள் அதை வலியுறுத்த வேண்டும். அந்த தீவிரவாதிகளினுடைய குகை எங்கே இருக்கிறது, அவர்கள் பதுங்குமிடம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து அவர்களை கடும் தண்டனைக்கு, துப்பாக்கிச் சூடு முதல் அவர்களை உயிர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஈவிரக்கமில்லாமல் கொண்ட அந்த படுபாவிகளை அப்படிப்பட்ட தாக்குதல் நடவடிக்கைகளை அளித்தால் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் யுத்தம் என்று கொண்டு வருவது இருதரப்புக்கும் என்ன விதத்திலே பாதிப்பு ஏற்படும் என்பதை மத்திய அமைச்சரவையிலே உள்ள தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் மற்ற அமைச்சர்களும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களும் இதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். திமுகவை கடுமையாக எதிர்க்கும் விஜய் எந்த டீம் தெரியுமா? தமிழிசை ஓபன் டாக்.
முதல்வர் ஸ்டாலினுக்கு எதற்கு பாராட்டு விழா என கேள்வி எழுப்பிய பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் தமிழிசை இது ஒரு விளம்பர அரசாகவே இருப்பதாக விமர்சித்தார். இன்று நடப்பது விளம்பர அரசு தான். அன்னைக்கு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அதற்கு பார்த்தீர்கள் என்றால் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்திய தேசம் முழுவதும் பேசுகிறார்கள். பேசும்போது இந்த மக்களுக்கு நல்லதையெல்லாம் சொல்கிறார்கள். அதற்கு விளம்பரம் 6 கோடி 6 கோடி 6 கோடின்னு சொல்லிட்டு விளம்பரம் செய்தவர்கள் இன்றைய நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் எவ்வளவு விளம்பரம். அந்த விளம்பரத்தை கூட்டி பார்த்தாலே எவ்வளவு பணம் செலவழிக்கிறார்கள் விளம்பரத்திற்கு. அதுவும் இன்று பாராட்டு விழா எதற்கு? ஏற்கனவே ஒரு பாராட்டு விழா வைத்தாகிவிட்டது, மறுபடியும் பாராட்டு விழா. அதுல வேற என்னன்னா மாநில சுயாட்சி நாயகன் வேற போட்டுக்கிறாங்க. அதுல என்னத்தை வைத்து விழா எடுக்கிறார்கள்? எதற்கு பாராட்டு விழா எடுக்கிறார்கள்? அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பொழுது விளம்பர மோகம் மிக மிக அதிகரித்து விட்டது. மக்கள் மீது கவனம் செலுத்தாமல் தினம் ஒரு பாராட்டு விழா, தினம் பாராட்டு விழாவில் மகிழ்ச்சியில் நனைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் வேதனையில் வெந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது, கரண்ட் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது. பல இடங்களில் செவிலியராக இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று உயர் நீதிமன்றம் சுட்டி காண்பித்திருக்கிறது. அதனால் முதலில் அரசாங்கத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விஜய் அவர்கள், தம்பி விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்க்கிறார். பாஜகவும் கடுமையாக எதிர்க்கிறது. இன்று இவர்களுக்கு பதற்றத்தில் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததோ அப்போதிலிருந்து பதற்றத்தில் இருக்கிறார்கள். விஜய் கடுமையாக எதிர்க்கிறார். இன்னும் விஜய் தீவிரப்படுத்த வேண்டும் நான் சொல்றேன். அதுக்காக பி டீம் ஏ டீம்லாம் சொல்ல முடியாது. இவர்களுக்கு எத்தனை டீம் வேணாலும் இவங்க வைத்துக் கொள்ளட்டும். ஆனா விஜய் என்ன டீம்னா திமுக எதிர்ப்பு டீம். திமுக எதிர்ப்பு டீம் விஜய், பாஜக திமுக எதிர்ப்பு டீம், அதிமுக பாஜக எதிர்ப்பு டீம். அதற்கு எங்களது அகில பாரத தலைவர்களும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் முடிவு செய்வார்கள். ஏன்னா எங்களோட தலைமையகம் மேல இருக்கு, அவங்க முடிவு செய்வாங்க. இன்று நடக்கிறது நீட் தேர்வு, பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. 2025-26 கல்வியாண்டின் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இன்று மதியம் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை நடக்கிறது. நாடு முழுவதும் நீட் தேர்வை எழுத சுமார் 22 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். மொத்தம் 5453 மையங்களில் இன்று நடக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 1.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 31 இடங்களில் தேர்வு நடக்கிறது. சென்னையில் மட்டும் 44 மையங்களில் 21,960 பேர் தேர்வு எழுத உள்ளனர். தமிழ், ஆங்கிலம், இந்தி உள்பட 13 மொழிகளில் மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது. மதியம் 1:30 மணிக்குள் அனைவரும் வந்திட வேண்டும். அதன் பிறகு தேர்வு மையத்திற்குள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஹால் டிக்கெட் மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டையை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். தேர்வு அறைக்குள் செல்போன், கைகடிகாரம், ப்ளூடூத் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. முழுக்கை சட்டை, பெல்ட், கம்மல், மூக்குத்தி ஆகியவை அணியக்கூடாது. தலைமுடியில் ஜடைப்பின்னல் போடக்கூடாது என்பது போன்ற பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்வு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அரசு பஸ் மீது மோதி நொறுங்கிய ஆம்னி கார், சாலையில் சிதறிய உடல்கள். கேரளாவின் திருவனந்தபுரத்தை சேர்ந்த 7 பேர் ஆம்னி காரில் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர். இன்று காலை 6:30 மணி அளவில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த கருவப்பெஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் வந்தபோது ராமநாதபுரம் நோக்கி எதிரே வந்த அரசு பஸ் மீது கார் நேருக்கு நேர் மோதியது. இதில் 27 வயது சாஜிநாத், 33 வயது ராஜேஷ், 32 வயது ராகுல், 30 வயது சஜித் ஆகிய 4 பேர் அதே இடத்தில் உடல் நசுங்கி பலியாக்கினர். படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிய 40 வயது தாபு, 35 வயது சுனில், 30 வயது ரஜினிஷ் ஆகிய 3 பேரையும் அங்கிருந்த மக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ஆம்னி காரில் வந்த 7 பேரும் கட்டுமான தொழிலாளர்கள் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்து குறித்து எடையூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்துகின்றனர். வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்தபோது விபத்தில் சிக்கி கேரளாவை சேர்ந்த 4 பேர் இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
ராஜஸ்தான் எல்லையில் தவிக்கும் புதுச்சேரி சுற்றுலா பயணிகள், காசி யாத்திரை சென்றவர்கள் பேசும் பரபரப்பு காட்சிகள். புதுச்சேரி முதலியார்பேட்டையைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் தனியாக பஸ் வைத்து காசி யாத்திரை சென்றுள்ளனர். வழியில் பல்வேறு கோயில்கள், சுற்றுலா தலங்களையும் பார்ப்பது யாத்திரை பயணத்தின் ஒரு பகுதியாக திட்டமிட்டிருந்தனர். அதன்படி உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் இருக்கும் தாஜ்மஹாலை பார்க்க சென்றவர்களை ராஜஸ்தான் எல்லை தோல்பூர் செக் போஸ்டில் போலீசார் மடக்கினர். பஸ்ஸிலிருந்த அனைவரையும் இறக்கி அருகில் உள்ள ஆர்டிஓ ஆபீஸ் வளாகத்தில் அடைத்து வைத்துள்ளனர். அவர்களை விடுவிக்க 60,000 ரூபாய் பணம் கேட்பதாக கூறப்படுகிறது. மாதம் பணம் கட்டி காசி யாத்திரை சென்ற தங்களிடம் பணம் இல்லாத நிலையில் அடைத்து வைத்துள்ள இடத்தில் சாப்பாடு, தண்ணீர் இல்லாமல் அவதிப்படுவதால் தங்களை மீட்க அரசு உதவி செய்ய வேண்டும் என பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளனர். பணம் கட்டி சேர்த்து எங்களுக்குள்ள லேடிஸா சேர்த்து நாங்கள் காசு பார்க்கலான்னு கிளம்பி வந்தோம். எங்களுக்கு படிப்பு கிடையாது, இந்த இடம் இந்த போகணும், இந்த இடம் போகக்கூடாதுன்னு தெரியாது. எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள ஒரு தண்ணி கூட இல்லாத, ஒரு டீ கூட இல்லாத நாங்க காலையில 5 மணி காசிக்கு போலான்னு வந்தாங்க. இந்த ராஜஸ்தான் பார்டர்ல வந்து எங்களை பிடிச்சிட்டாங்க. வழியில வந்து எங்களை பிடிச்சிட்டாங்க. எங்களை வந்து பஸ்ஸோட லாக் பண்ணிட்டாங்க. நாங்க இப்ப எல்லா வயசானவங்களும் உட்காந்துருக்கோம். பாண்டிச்சேரி ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. எல்லாம் 60,000 பணம் மிரட்டுறாங்க, வைக்கல வச்சு மிரட்டுறாங்க. எங்களுக்கு வண்டி எடுத்து அனுப்பிடுற மாதிரி ஐயா வணக்கம் ஐயா. பாண்டிச்சேரியிலிருந்து காசி யாத்திரை வந்தோம். எங்களை இந்த மாதிரி நாங்க வழி வரும்போது எங்களை வழி மடக்கி ஆர்டி ஆபீஸ்ல என்ன கேட்டாங்க. சரி இப்ப கேக்குறாங்களா பணம், நம்ம எப்படி ஆர்டி ஆபீஸ்ல கட்டுற மாதிரி கட்டுறதுக்கு வந்தோம். அவங்க எங்களும் தொல்பூர் எங்களும் அங்க இருந்து வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உள்ள போட்டுட்டு 60,000 கட்டுன்றாங்க. பூட்டிட்டாங்க. அது கூட வக்கீல உடஞ்சி ஆக்குறாரு. அந்த வக்கீல் 20,000 பணம் கேக்குறாரு. இது என்ன, இது அநியாயமா இருக்குது. நாங்க ஊரை சுத்தி டெல்லிக்கு வந்தோம். நாங்க தாஜ்மஹாலை பார்க்க வந்தோம். எங்களை எந்த ஒரு அநியாயம் பண்றாங்க. எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். எங்களுக்கு வந்து பசி தெரியல, சாப்பாடு இல்லாத, பட்டியாடாத, பசிமா கிடைக்குது, காசு கிடையாது. ராணுவ ரகசியங்கள் கசிவு, பஞ்சாபில் 2 கைது. காஷ்மீரின் பகல்காமில் ஏப்ரல் 22 நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடன் அனைத்து உறவுகளையும் மத்திய அரசு முறித்துக் கொண்டது. இதனால் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு ராணுவ ரகசியங்கள் கசியவிட்ட பாலக்ஷர் மசிக் மற்றும் சூரஜ் மாசிக் ஆகிய இருவரை பஞ்சாப் போலீசார் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் தற்போது அமிர்தசரஸ் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஹர்பிரீத் சிங் மூலம் நிறுவப்பட்ட பாகிஸ்தான் உளவுத்துறை செயற்பாட்டாளர்களுடன் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. தற்போது இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடக்கிறது. விசாரணைக்கு பிறகு முழு விவரம் தெரியவரும் என பஞ்சாப் போலீசார் தெரிவித்துள்ளனர். நமது ஆயுதப்படைகளின் பாதுகாப்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் எந்தவொரு முயற்சிக்கும் எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர். தொடர்ந்து 14 தேர்தலில் வெற்றி. சிங்கப்பூரில் PAP கட்சி சாதனை. சிங்கப்பூரில் கடந்த 1965ஆம் ஆண்டுக்கு பின் மக்கள் செயல் கட்சி எனப்படும் PAP கட்சி தொடர்ந்து 60 ஆண்டுகளாக ஆட்சியில் நீடிக்கிறது. இந்நிலையில் சிங்கப்பூரில் நேற்று பார்லிமெண்ட் தேர்தல் நடந்தது. ஓட்டுப்பதிவு முடிந்ததும் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. ஆளுங்கட்சியான PAP கட்சி இமாலய வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. மொத்தமுள்ள 97 இடங்களில் 87 இடங்களை கைப்பற்றி அசத்தியது. இதனால் சிங்கப்பூர் பிரதமராக லாரன்ஸ் வாங் மீண்டும் பிரதமராகிறார். அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் பெரும் வெற்றி பெற்ற லாரன்ஸ் வாங்கை மனதார வாழ்த்துகிறேன். இந்தியாவும் சிங்கப்பூரும் பன்முக பங்களிப்பை பகிர்ந்து கொண்டுள்ளது. இரு நாட்டு மக்களும் இணக்கமாக உறவை கடைபிடிக்கின்றனர். சிங்கப்பூருடன் நெருக்கமாக இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கியுள்ளேன் என மோடி கூறியுள்ளார்.